பிரேசில்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 19 வயசு ஒரு பாடி பில்டர் ஒரு மசில் மேனியா ஸ்டூடண்ட் யாரோ 19 வயசு தான் ஆகுது. அவன் இறந்துட்டான். அவனுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லியிருக்காங்க. அதனால பாடி பில்டிங் பண்றவங்க கண்டிப்பா ட்வைஸ் மந்த்லி ட்வைஸ் வந்து நீங்க ஒரு பாடி செக்அப் பண்ணிக்கணும். உங்களுடைய ஆர்டரிலாம் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்குன்றத நீங்க கண்டிப்பா ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. ஏன்னா பாடி பில்டிங் செய்றவங்க ஸ்டீராய்டு எடுத்து ஆனபாலிக் ஸ்டீராய்டு எடுத்து நீங்க பண்றவங்க கண்டிப்பா அதோடைய இம்பாக்ட் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். போன வருஷம்லாம் எத்தனை டெத் வந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். பாடி பில்டிங் பண்றவங்க எஸ்பெஷலி சொல்றேன். அதனால இந்த ஸ்டீராய்டு எடுத்து பாடி பில்டிங் பண்றவங்க தயவு செஞ்சு ட்வைஸ் மந்த்லி ட்வைஸ் என்ன பண்ணுங்க, ஒரு பாடி செக்அப் ஒன்று எடுத்துங்க. உங்களுடைய ஹார்ட்டோட ட்ராக், இந்த ஆர்டரியோட ட்ராக்லாம் எப்படி இருக்கு, இந்த கொரோனர் ஆர்டரி கால்சியம் ஸ்கோரிங் டெஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. நல்ல ஒரு குவாலிஃபைடான ஒரு மாஸ்டர்ஸ் கிட்ட போய் கோச் கிட்ட போயிட்டு நீங்க பாடி பில்டிங் சஜஸ்ட் கேளுங்க. தயவு செஞ்சு யாரும் உயிரை பணைய வச்சு செய்யணும்னு